Now I would like to welcome Ms. Subhatra from third year to give a speech. எல்லா புகழும் இறைவனுக்கே, வல்லோனவனே துணை நமக்கே. ஆண்டோரை, அவையோரை, சான்றோரை, சாதிக்க பிறந்த சக நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது எனது இந்தியா எனது வாக்குரிமை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என வந்துள்ளேன். நமது இந்தியா என்பது வெறும் நாடல்ல, பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல இனங்கள் ஒன்றிணைந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டின் அடிப்படை உரிமைதான் வாக்குரிமை. வாக்குரிமை என்பது ஒரு உரிமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் மிக முக்கியமான பொறுப்பு. 18 வயது கடந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எந்த பாகுபாடும் இல்லாமல் தன் வாக்கை பதிவு செய்யும் உரிமை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விரலில் விழும் அந்த நீளமை சிறிய அடையாளம் அல்ல, நாட்டின் நாளையே எழுதும் மாபெரும் கையொப்பம். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், நல்லாட்சியை உருவாக்கவும், ஊழலை எதிர்க்கவும் வாக்குரிமை நமக்கு வாய்ப்பளிக்கிறது. ஆம், கேளுங்கள், சுதந்திரம் எளிதில் கிடைக்கவில்லை. சுதந்திரம் என்பது எளிதில் கிடைக்கவில்லை. சிறையில் கனவு கண்டவர்களும், துப்பாக்கிக்கு எதிரே நின்றவர்களும், உயிர் தியாகம் செய்தவர்களும் இவர்களின் கனவுதான் இந்த வாக்கு. வாக்கு போடாத ஒருவர் ஜனநாயகத்தில் மௌனமாக இருப்பவர். அந்த மௌனம் நாட்டுக்கு ஆபத்தானது. ஆகையால் நமது வாக்கிற்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லை.